பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம எஸ்தர் ராஜாத்தியோட சரித்திரத்தில் எந்த பகுதியை பற்றி சிந்திக்க போகிறோம் அப்படின்னா 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் அந்த வசனத்தை தகுதியை பிரிச்சுட்டு வச்சுக்கிங்க. இதில் ஆமான் நேற்று பார்த்தோம். ஆமான் யூதர்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு, யூதர் கூட்டத்தையே மொர்தெகாய் மட்டும் இல்லை எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான்ல, அவனுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ராஜாட்ட போய் சொல்கிறான், இங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க நம்ம நாட்டுக்கு நடுவில் நாட்டுக்கு உள்ள ஊடுருவி இருக்கிறாங்க, நிறைய பேர் ஒரு பெரிய கூட்டமாக வாழ்கிறாங்க. அவங்க ஆனால் நாடு கூடயும் சிதறி இருக்காங்க. அவங்க அவங்களுடைய பழக்க வழக்கம் எதுவுமே சரியில்லைங்க அப்படின்ற மாதிரி அவங்க ராஜாவுக்கு மரியாதை கொடுக்குறதில்ல, அது இதுன்னு அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவன் சொல்கிறான். அதை ராஜா கேட்டுகிட்டே இருக்காரு. ஆனால் ஏன்னா அவனுக்கு தனக்கு பிடிச்சமான ஒரு 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 பேசன் இல்லையா ஆமான்றவன், அதனால் அப்படி சொல்கிறது கேட்டுகிட்டே சும்மா இருக்காரு. அப்போ அவன் நிறைய சொல்லிட்டே இருக்கான். சொன்னோடனே சரின்ட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அப்புறம் சொல்கிறான், இவங்க இந்த குரூப் ஆஃப் பீப்புளை அழிக்கிறதுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும் நீங்கள். அதுக்காக நான் என்னால் முடிஞ்சது என்னென்னா, நான் 16,000 தாளந்து வெள்ளியை கூட என்னோடய பர்சனல் வெள்ளியை கொண்டு நான் அரச இதில் கஜானாவில் செலுத்திடுறேன். நீங்கள் இதை மட்டும் செய்யுங்க. எனக்கு ஒரே டார்ச்சராக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தான் கெடுதல், உங்களுக்கு தான் அவங்க இது பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம நான் உங்கள் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்ற மாதிரி, அதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே ராஜா கேட்குறாரு, சொல்கிறாரு, தன்னோட மோதிரத்தை கழட்டி கொடுத்து, இது நீ உன்னுடைய வெள்ளி 16,000 வெள்ளி தரேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீயே வச்சுக்கோ, இது என்னோடய மோதிரத்தை வச்சுக்கோ, இதை வச்சு முத்திரை மோதிரம். அந்த காலத்தில் கடிதம் எழுதுனா அந்த ராஜாவோட முத்திரை மோதிரத்தோட அச்சு பதியப்பட்டால் அது கவர்மெண்ட் ஆர்டர், ராஜாவோட ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். அதனால் இந்த மோதிரத்தை வச்சுக்கோ, இதை வச்சு முத்திரை, உனக்கு என்ன வேணால் பண்ணிக்கோ, உனக்கு பிடிக்காத அந்த மக்களுக்கு நீங்கள் எந்த கெடுதல் வேணால் நீ பண்ணிக்கோ, அது மேலே என்ன வேணால் ராஜாவோட ஆணைன்னு சொல்லி எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மோதிரத்தை கொடுத்துட்றாரு. இதுதான் இந்த 4 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து ஆமானுக்கு என்ன நடக்குது, யூத ஜனங்களுக்கு என்ன நடக்குது, ராஜா என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் தொடர்ந்த நாட்களில் பார்ப்போம். நீங்களும் தொடர்ந்து படித்துக்கொண்டே வாங்க. அல்லேலூயா.